ஏமா நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி பிள்ளையர்லாம் வாங்கிட்டீங்களா வீட்டில்? எங்கள் வீட்டில் நாங்களாம் வாங்கிட்டோம்ப்பா. இரு மருமகளை கேட்குறேன். மருமகளே கொஞ்சம் இங்கே வாமா. சொல்லுங்க கூப்பிட்டீங்களா? மருமகளை நேற்று பிள்ளையார் வாங்கி வைக்க வாங்கி வச்சிட்டியா? என் மக வீட்டில் பாரு நல்லா அழகாக கிராண்டாக வச்சிருக்காங்க. அத்தை அது வந்து என்ன பிள்ளையார் வாங்கி வைக்கலையா? எந்த வேலையை நீ உருப்படியாக செஞ்சிருக்கிற? என்ன நீ நாளைக்கு விநாயகர் சதுர்த்தின்னு ஊருக்கே தெரியும், உங்களுக்கு தெரியாதா? பிள்ளையார் வாங்கி வைக்கிறதோட உங்களுக்கு அப்படி என்ன வேலை? நீ சொல்லுங்க பாப்பா. எங்கள் வீட்டில் இப்படி தானே அவ்வளோதான் எங்கள் மாமியை தோலை வச்சு தொங்க விட்டுரும். நீ இனிமேல் இப்படி பொறுப்பு இல்லாமலாம் இருக்காது. எங்கள் அம்மா டென்ஷன் பண்ணாதீங்க. எங்கள் அம்மா பாவம் எவ்வளோதான் கடந்து இந்த குடும்பத்தை கஷ்டப்படுவாங்க. சொல்லுங்க பாப்பா. ஏமா நீ சரியில்லைம்மா, ஆரம்பத்திலே அண்ணியை கண்டிச்சு வச்சிருந்தா இந்த வேலைலாம் செஞ்சு வச்சிருப்பாங்களா? இப்போ வந்து குத்ததே கிடையாதுன்னா என்னமோ பண்ணுங்க, நான் போகிறேன். சும்மாவே இந்த மாமியா கிளம்பி ஆடு வச்சுக்கிட்டுங்கன்னு இவ வேற சலங்கையை கட்டி விட்டு போயிட்டா நாத்தனாரு. இன்னைக்கு கிளிகளின்னு வச்சு கிழிச்சிருவாளேவே. மருமகளை என் மக சொல்லிட்டு போனா போட்டு, நீ கவலைப்படாத. காலையில் விநாயகர் மட்டும் நீ ரெடி பண்ணி வச்சிரு, நம்ம சாமி கும்பிட்டுலாம். சரியா? மக போட்ட சாம்பிராணி மாமியார் ஒழுங்கா பிடிக்கலையா இருக்கு, அதனால தான் நம்ம திட்டல. நான் இசை நம்ம ஓடிட்டு நாளைக்கு காலையில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம்ப்பா. ஐயோ விடிஞ்சே போச்சு. நம்மளும் காலையில் எவ்வளோ அலைஞ்சு பார்த்துட்டா நமக்கு விநாயகர் சிலையே கிடைக்கலையே. என்ன பண்ணுறது? இன்னைக்கு மட்டும் வீட்டில் சாமி கும்பிடல, அவ்வளோதான். மாமியை நான் தாளிச்சு எடுத்துரும். விநாயகருக்கு எப்படியாவது ரெடி பண்ணுமே. என்ன பண்ணுறது? ஐடியா பேசாம மாமியாருக்கே விநாயகர் வேஷம் போட்டு விட்டா, மாமியார் மூஞ்சில மட்டும் நீ விநாயகர் வரைஞ்சிட்டான், அப்படியே விநாயகர் மாதிரி தான் இருக்கும். எப்படியா நீ சமாளிச்சிட வேண்டியதான். எத்தே நீ மன்னிச்சிரு, இன்னைக்கு ஒரு நாள் விநாயகர் மட்டும் நினச்சிக்கத்த. இவ்வளோ நேச்சுரலாக வரைஞ்சிருக்கேன், என்ன நினச்சி எனக்கே பெருமையாக இருக்கே. மாமியார் முழுக்க எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடிடுவோம். அப்பாடா நீ நிறைய வேலை இருக்கு. என்ன மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு, இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியலையே. சரி முதல்ல போய் ஃப்ரெஷ் ஆகும். ஐயோ நம்ம மூஞ்சில யார் விநாயகர் வரைஞ்சு விட்டது? கணபதியே வருவாய் அருள்வாய். எல்லார் வீட்லயும் கணபதி அன்னைக்கு எல்லாம் சாமி தான் கும்பிடுவாங்க, எல்லாம் பிள்ளையார் வாங்கி வைப்பாங்க. எங்க வீட்டுக்கு பிள்ளையார் வந்திருக்கிறாரு. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க கணபதி, உங்களுக்கு எல்லாம் நான் செஞ்சு வைக்கிறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அடியே நான் பிள்ளையார்ல உன் மாமியாரு. பிள்ளையாரே நீங்களே இப்படி போய் சொல்லாமா? நீங்களே இப்படி எங்க மாமியார் உருவத்துல வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க இன்னைக்கு என் மாமியார் இல்ல, நீங்க தான் பிள்ளையார். இன்னைக்கு நான் உங்களை வச்சுதான் பூஜை பண்ண போறேன். வாங்க போலாம். வாங்க வாங்க. அண்ணி அம்மா எங்க? நீ உங்க வீட்டு பிள்ளையார் அப்படி நேச்சரா சூப்பரா இருக்க அண்ணி. பிள்ளையார் இல்லடி, நான் தாண்டி உங்க அம்மா. ஏமா என்னது இது வேஷம்? பிள்ளையார் வாங்கிட்டு சொன்னா அதை மறந்துவிட்டு எனக்கு மூஞ்சில பெயிண்ட் அடிச்சு என்ன பிள்ளையார் ஆக்கிட்டாமா? ஏமா இது கூட நல்லா தான் இருக்கு. விட இன்னைக்கு ஒரு நாள் நீ பிள்ளையாரு, உனக்கு எல்லாம் படைப்பாங்க, எல்லாத்தையும் வச்சு சாப்பிடு. ஏண்டி உங்க மாமியாரும் இல்ல? ஏதோ ஒன்னால இன்னைக்கு எங்க மாமியார் எல்லாம் உடம்பு இல்லைன்னு உன்னை மட்டும் இந்த கோத்துல பாத்துருந்தாங்க, அவ்வளவுதான் எங்க மாமியார் சிரிச்சே தள்ளி இருக்கும். நாத்தனாரே பிள்ளையார் அப்படி சொல்லக்கூடாது, வாயில போட்டுக்கோங்க. வாங்க எல்லாம் சாமி கும்பிடலாம். போற்றி போற்றி.